வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1 யூனிட் 5 நானும் உதவுவேன் இந்த லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பேஜில் சேம் ஸ்டோரி தான் கண்டினியூ ஆகுது, ஸோ ரீட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் சேம் ஸ்டோரி தான் கண்டினியூ ஆகுது, ஸோ ரீட் பண்ணுங்கள். தென் கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி பார்த்தோம்ல, அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடித்த வேர்ட்ஸ் 10 வந்து எழுத கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச 10 வேர்ட்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஓகே, நான் எனக்கு பிடிச்ச 10 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, அணில், சத்தம், நண்பர், அழாதே, தண்ணீர், மகிழ்ச்சி, நன்றி, ஆமை, உதவி, அண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர். இப்போ 10 வேர்ட்ஸ் எழுதுனீங்கல்ல, அந்த வேர்ட்ஸில் உங்களை மாதிரி சேமாக உங்களோட எந்த ஃப்ரெண்ட் எழுதியிருக்காங்களோ அவங்களோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அமுதா. நெக்ஸ்ட் ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. ஸோ எத்தனை வேர்ட்ஸ் சேமாக எழுதியிருக்கீங்களோ அந்த வேர்ட்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க, 7. நெக்ஸ்ட் பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக எனக்கு பிடித்த தொடர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் ஏதோ ஒரு தொடர் ஏதோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை வந்து புக்கில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச தொடர் நானும் உதவி செய்வேன். ஸோ அண்டர்லைன் பண்ணுங்கள், எழுதுங்க. நெக்ஸ்ட் படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கலாமா? தண்ணீர், நண்பர், சாப்பிடு, அணில், அழாதே, நல்லது, மகிழ்ச்சி, யானை, உதவி, தேடு, ஆமை, செய்வேன். நெக்ஸ்ட் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் 3 எழுத்து சொற்கள். ஸோ 3 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொல்ல கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. அணில், அழாதே, உதவி. தென் நெக்ஸ்ட் ஒன் 2 மெய் எழுத்துக்கள் உள்ள சொற்கள். ஸோ அந்த வேர்டில் வந்து 2 மெய் எழுத்துக்கள் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தண்ணீர், மகிழ்ச்சி, நண்பர், செய்வேன். ஓகே, நெக்ஸ்ட் டூ எழுத்தில் முடியும் சொற்கள். டூன்னு சொல்கிற அந்த எழுத்தில் முடியணும், சரியா? ஸோ சாப்பிடு, தேடு. நெக்ஸ்ட் எனக்கு பிடித்த சொற்கள் நண்பர், மகிழ்ச்சி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். ஸோ படித்தல் பலகையில் கொடுத்துருக்க வேர்ட்ஸை நீங்கள் ஸ்பீடாக ரீட் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்டார்ஸுக்கு கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் பாடச்சுருக்கம் படிக்க விடையளிக்க. ஸோ பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சரி தவறு குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் ஒன் யானை நன்றி சொன்னது. யானை வந்து நன்றி சொல்லலை, ஸோ அதை ராங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அணிலுக்கு பசித்தது. அணிலுக்கு பசிச்சுது, அது உண்மைதான், ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கொட்டை குழியில் விழுந்தது. ஸோ டிக் பண்ணிக்கோங்க, கரெக்ட் தான். தென் ஃபோர்த் ஒன் ஆமை அணிலுக்கு உதவியது. ஆமை அணிலுக்கு உதவலை, அணில் தான் ஆமைக்கு உதவிச்சு, ஸோ ராங் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சொல்வதை எழுதுக. ஸோ படித்தல் பலகையில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வேர்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதில் இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் கேட்பாங்க, கேட்குற வேர்ட்ஸை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ அதை லேர்ன் பண்ணுங்கள், தென் கேட்குறத எழுதிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அணில், யானை, ஆமை, தண்ணீர், நண்பர், மகிழ்ச்சி, சாப்பிடு, நல்லது, அழாதே. ஓகே, நெக்ஸ்ட் தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ குடை, குருவி, குதிரை, குகை, குழாய், குச்சி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸுக்கு ரிலேட்டடாக என்ன வேர்ட் வருமோ அதை கரெக்டாக பிக் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மரம், குச்சி. செகண்ட் ஒன் மழை, குடை. தென் தேர்ட் ஒன் கூடு, குருவி. ஃபோர்த் ஒன் வண்டி, குதிரை. சிங்கம், குகை. லாஸ்ட் ஒன் தண்ணீர், குழாய். ஓகே, தென் படிக்க ரீட் பண்ணிக்கலாமா? காற்று வீசியது, இலை விழுந்தது, தண்ணீர் மிதந்தது, எறும்பு பார்த்தது, இலையில் ஏறியது, இலைப்படகு. ஓகே, நெக்ஸ்ட் பேசலாம் எழுதலாம். இந்த பேஜில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதை வந்து கீழே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிக்சரோட நேம்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஓகே, பந்து, நாய், பூனை, கடிகாரம், மீன் தொட்டிகள், பொம்மை, பெட்டி, குடைகள். ஓகே, நெக்ஸ்ட் படத்திற்கு உரிய தொடர் எது? ஒரு அசையில் ஒரு சிகப்பு கலர் சட்டை வந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு ஆப்டாகக்கூடிய சென்டென்ஸ் கொடியில் சிவப்பு சட்டை. ஓகே, தென் ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் மழை பெய்தது, மரங்கள் எல்லாம் நனைந்தன. மரங்கள் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணி வேறு வேர்ட் போடணும். மழை பெய்தது, வீடுகள் எல்லாம் நனைந்தன.
திரும்ப வீடுகள் சேஞ்ச் பண்ணி இன்னொரு வேர்ட் வந்து நம்மளாக போடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேர்டை வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் எழுதியிருக்கேன், மழை மழை பெய்தது, பூக்கள் எல்லாம் நனைந்தன. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்வீர்கள்? டிக் செய்க, காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் ஒன், எங்களுக்கு உதவலாம் அல்லவா. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணிக்கோங்க உதவுவேன்ல. நெக்ஸ்ட், என் பையை எடுத்து வா. அந்த பையன் பக்கத்தில் தான் நிற்கிறான், அந்த பொண்ட்டை எடுத்து வான்னு கட்டில் போடுறான். ஸோ உதவ மாட்டேன் டிக் பண்ணிக்கோங்க, உதவ மாட்டேன். தென் சொல்லி பழகுக, ரீட் பண்ணிக்கலாமா? விருந்து தின்ற பருந்து, பறந்து போனது விரைந்து. நெக்ஸ்ட் ஒன், அத்தை அடுக்கிய செங்கல், செங்கல் அடுப்பில் பொங்கல். மீண்டும் மீண்டும் சரியாக ஒலித்து பழக வேண்டும். நெக்ஸ்ட், நான் கற்றவை. ஃபர்ஸ்ட் ஒன், சொற்களை எழுத முடியும். ஸோ கேட்குற சொற்களை உங்களால் எழுத முடியுது அப்படின்னா டிக் பண்ணி அந்த ஸ்டார்ஸுக்கு கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சிறு தொடர்களை படிக்க முடியுது அப்படின்னா அந்த டிக் பண்ணி ஸ்டார்ஸுக்கு கலர் பண்ணுங்கள். தென் கேட்ட பகுதிகளை புரிந்து விடை கூற முடியும் அப்படின்னா டிக் பண்ணி ஸ்டார்ஸுக்கு கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், திரும்பி பார்க்கலாம், படத்தை பாருங்கள், எங்களுக்கு கதை கூறுங்கள். ஸோ இந்த பிக்சர் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்டை நீங்கள் அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்ட்ஸுக்கு இடையில தேவையில்லாத லெட்டர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத லெட்டர்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த வேர்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாழைப்பழம், செகண்ட் ஒன் ஃபில் பண்ணிக்கோங்க பலா. தேவையில்லாத வேர்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன், ஸோ பிக்சர்ஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் கரும்பு, தென் லாஸ்ட் ஒன் வெல்லம். ஓகே, கரெக்டாக ஃபில் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நாங்கள் பார்க்கிறோம், உரிய பெயரை எழுதுங்கள். ஓகே, ஒரு திங்ஸ் வந்து ஒன்று இருந்தது அப்படின்னா ஒருமையாக மட்டும்தான் எழுதணும். ஓகே, பன்மையில எழுதக்கூடாது. ஸோ ஒரு பழம் இருந்ததுன்னா பழம், பழம் நிறைய இருந்துச்சுன்னா பழங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது, ஸோ ஊஞ்சல். அடுத்து செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய ஊஞ்சல் இருக்குது, ஸோ ஊஞ்சல்கள். செகண்ட் ஒன் ஃபில் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பழம் இருக்குது, ஸோ பழம். நெக்ஸ்ட் நிறைய பழங்கள் இருக்குது, ஸோ பழங்கள். தென் ஃபர்ஸ்ட் ஒனில் ஒரு பூ இருக்குது, ஸோ பூ. தென் நெக்ஸ்ட் ஒனில் நிறைய இருக்குது, ஸோ பூக்கள். தென் ஃபர்ஸ்ட் ஒனில் ஒரே ஒரு ஃபிஷ் இருக்குது, ஸோ மீன். தென் அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்குது, ஸோ மீன்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட் சொன்னது யார்? கோடிட்டு இணையுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பழம் பறிக்கிறேன், அந்த சென்டென்ஸை வந்து லாஸ்ட் பிக்சரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஒன், குளத்தில் இருக்கிறேன், ஸோ அது கீழே சென்டரில் இருக்கக்கூடிய பிக்சரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன், வரிசையில் செல்கிறோம், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட், நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். ஸோ நிறைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் நிறைய லெட்டர்ஸ், நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணுங்கள். தென் அந்த பக்கத்தில் கொடுத்துருக்க இமேஜுக்கு கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணுங்கள். தென் அந்த பிக்சர்ஸுக்கு கலர் பண்ணிக்கோங்க. தென் நானே செய்வேன், ஃபர்ஸ்ட் ஒன், கேட்டு விடை கூறுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தென் கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின், பாலா தட்டாம்பூச்சியை, பாலா தட்டான் பூச்சியை ஏன் பறக்க விட்டான்? ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க, அம்மாவின் அறிவுரையால். தென் படித்து காட்டுக, ரீட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட், தேன் நாளை பானை பாதை. தென் குடம் குச்சி மலர் வாத்து. நன்றி காகம் சட்டை கொட்டை. தென் நெக்ஸ்ட், விருந்து மறுநாள் நண்பன் மஞ்சள். நெக்ஸ்ட், வண்ணம் தண்ணீர் தும்பிக்கை எச்சரிக்கை சுள்ளரும்பு. லாஸ்ட், கீரின எடுத்தன உதவுவேன் கவனித்தது சொல்வேன். ஓகே, நெக்ஸ்ட் படித்து விடையளிக்க, எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொல் எது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு வேர்ட் கிடைக்கும். ஸோ ஆன்சர் கொக்கு. நெக்ஸ்ட், ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. கரடி, எருமை, வண்டி, மூணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரே எழுத்தில் முடிகிறது கரடி, வண்டி. ஸோ கரடி, வண்டி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், தொடருக்கு உரிய படத்தை தேர்ந்தெடுக்க. தண்ணீர் கொடுக்கிறேன், தண்ணீர் கொடுக்குற இமேஜ் வந்து லாஸ்ட் இமேஜில் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன்னை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், விடை எழுதுக. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. தென் கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீரின் பாதையை மாற்ற பயன்பட்டவை எவை? ஆன்சர் குச்சிகள். தென் செகண்ட் ஒன், குச்சிகளை எடுத்தவை எவை? ஆன்சர் கட்டெரும்புகள். ஸோ இந்த ஆன்சர்ஸ் அந்த மேலே கொடுத்துருக்க 4 லைனில் தான் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட், உரிய இடத்தில் கோடிட்டு இணைக்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், கரெக்டாக இந்த பிக்சர் பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், என்னால் முடியும், ரீட் பண்ணலாமா? மண், விதை, மாலை, கூடு, பரிசு. அருவி, ஆழம், உணவு, பச்சை, வாத்து.
ஊஞ்சல் மீன்கள் நடனம் வியப்பு செடிகள் காற்று வானம் குதிரை காளான் நத்தை பந்து சீப்பு பூண்டு பெட்டி மயில் செய்வேன் தருவேன் அழுதது பசித்தது ஆடுகிறாள் கரும்பு கூடாரம் தேங்காய் கால்வாய் கடற்கரை தென் உதவுவேன் பழகுவேன் நினைத்தது படிக்கிறான் பறிக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இதில் இருக்க எல்லா வேர்ட்ஸையும் நிறுத்தாமல் எவ்வளோ வேர்ட்ஸ் உங்களால் படிக்க முடியுதுன்னு போட்டிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ்லேயும் தமிழ் எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் முதல் பருவ கற்றல் பயணத்தில். ஸோ இந்த டேமோட தமிழில் லாஸ்ட் சாப்டரில் லாஸ்ட் செக்ஷனில் வந்துட்டோம். ஸோ இந்த டேம் 1 தமிழில் நீங்கள் லேர்ன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியுது, உங்களால் அதை பண்ண முடியுது அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், கேட்ட கதையை சொல்ல முடியும். ஸோ ஒரு கதை கேட்குறீங்க, அதை உங்களால் திரும்ப சொல்ல முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், படம் பார்த்து பேச முடியும். ஸோ பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து உங்களால் பேச முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சொற்களை படிக்க முடியும். ஸோ நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால் ரீட் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சொற்களை எழுத முடியுது. சேம் அதே மாதிரி உங்களால் ரைட் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கேட்ட பகுதிகளை புரிந்து விடையளிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த பகுதிகளை கேட்டு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டேம் 1ல் தமிழ் சப்ஜெக்டோட 5th லெசனையும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசனில் உள்ள ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டேம் 2 தமிழில் சந்திக்கலாம். பாய்.